Good evening. This is Yours Life Parables. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் அன்பு சொந்தங்களே, ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு காலையில சூரியன் உதிச்சது, இப்போ இந்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த காலைக்கும் இந்த ராத்திரிக்கும் நடுவுல உங்க மனசுங்கிற இந்த விளைநிலத்துல இன்னைக்கு நீங்க என்ன விதைய ஊன்றியிருக்கீங்க? அது ஒருத்தருக்கு ஆறுதல் சொன்ன வார்த்தையா, இல்ல அக்கறையா செஞ்ச ஒரு சின்ன செயலா, இல்ல அடுத்தவங்க மனசை காயப்படுத்தின ஒரு முள்ளா? ஆமாங்க, இந்த ஒரு கேள்விதான் நம்ம வாழ்க்கையோட மொத்த அச்சாணியே. ஏன்னா நம்ம எதை அன்போட விதைக்கிறோமோ அது ஒரு நாள் நிச்சயம் அறுவடை செஞ்சே தீருவோம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேருண்மையை பத்தி பேச போறோம். இந்த வாழ்க்கை மறுமைக்கான ஒரு விளைநிலம். நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியும், நாம விடுற ஒவ்வொரு மூச்சும் ஒரு விதைப்பு. சரி, இந்த விதைக்கிறது அறுக்கிறதுங்கிற தத்துவம் எங்கிருந்து வந்தது? இது ஏதோ ஒரு மதத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கோ மட்டும் சொந்தமானதா? நிச்சயமா இல்ல. இது ஒரு உலகளாவிய உண்மை. மனுஷன் எப்போதெல்லாம் ஞானத்தை தேடி போனானோ அப்போ எல்லாம் அந்த பிரபஞ்ச விதி அவனுக்கு புரிஞ்சிருக்கு. வேற வேற மொழிகள்ல சொல்லப்பட்டாலும் இதோட சாரம் ஒண்ணுதான். இஸ்லாம் இதை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நீங்க செய்யற நன்மை கண்ணுக்கே தெரியாத ஒரு தூசியோட அளவா இருந்தா கூட சரி, அதோட பலன் உங்களை வந்து சேரும். நீங்க செய்யற தீமையும் அப்படித்தான். அதாவது நம்மளோட எந்த ஒரு செயலும் பிரபஞ்சத்தோட பார்வையிலிருந்து தப்பிச்சு போயிடாது. ஒவ்வொன்னுக்கும் ஒரு பிரதிபலன் காத்துக்கிட்டு இருக்கு. இந்து தர்மத்துல இது கர்மா அப்படிங்கிற ஒரு பிரம்மஞ்ச விதியா பார்க்கப்படுது. நம்ம எதை இந்த உலகத்துக்கு கொடுக்கறோமோ அதுவே பல மடங்கா நம்ம கிட்ட திரும்பி வரும். நல்ல எண்ணங்களும் செயல்களும் நல்ல விளைவுகளையும், தீய எண்ணங்களும் செயல்களும் தீய விளைவுகளையும் உருவாக்கும் அன்னோது மாற்றவே முடியாத விதி. ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான ஒரு எதிர்வினை உண்டு இல்லையா? அதுதான் இது. இதே கருத்தை கிறிஸ்தவம் எப்படி பிரதிபலிக்குதுன்னு பாருங்க. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உலக ஆசைகளுக்காக, தன் உடல் சுகங்களுக்காக மட்டுமே ஒருத்தன் வாழ்ந்தா அவன் கடைசில அழிவத்தான் அறுவடை செய்வான். ஆனா ஆன்மாவோட வளர்ச்சிக்காக, நல்ல விஷயங்களுக்காக விதைக்கிறவன் நித்திய ஜீவனை பரிசா பேருவான். பௌத்தம் இன்னும் ஒரு படி ஆழமா போய் எல்லா செயல்களுக்கும் வேர் நம்ம எண்ணங்கள் தானு சொல்லுது. உங்க எண்ணங்கள்ங்கிற விதைய நீங்க எப்படி விதைக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கைங்கிற மரம் வளரும். நல்ல எண்ணங்கள்ன்ற விதைய ஊன்றினா உங்க வாழ்க்கையில நல்லது பூக்கும், காய்க்கும். தீய எண்ணங்கள் தீயதைத்தான் அறுவடை செய்ய வைக்கும். ஆக எல்லா ஞான மரபுகளும் ஒரே நீரூற்றிலிருந்து தான் வருது. சரி, நாம எதையெல்லாம் விதைக்கிறோம்? நம்மளோட செயல்கள், நம்ம வார்த்தைகள். ஆனா இது எல்லாத்துக்கும் ஆதாரமா ஒன்னு இருக்கு. அது என்ன தெரியுமா? நாம சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் ஒரு விதை. அது ஒரு புது வாய்ப்பு. இன்னைக்கு நீங்க எத்தனை 1000 தடவை சுவாசிச்சிருப்பீங்கன்னு எண்ணி பார்த்திருக்கீங்களா? அந்த ஒவ்வொரு மூச்சிலையும் என்ன விதைய விதைச்சிங்க? அன்பையா, கோபத்தையா? ஒரு முதியவர் அவரோட மரணப்படுக்கையில ரொம்ப வேதனையோட இருந்தாரு. அவர்கிட்ட ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டப்போ ஒரு உடைந்த குரல்ல சொன்னாரு, என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. என் உயிர் தோழன்கிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்காக கோவப்பட்டு பேசாம இருந்ததுதான். நாளைக்கு பேசிக்கலாம் நாளைக்கு பேசிக்கலான்னு ஒவ்வொரு நாளையும் தள்ளி போட்டேன். ஆனா அந்த நாள் வரவே இல்ல. அடுத்த நாள் காலையில அவன் இல்ல. என் ஈகோலையும் கோபத்திலையும் நான் வீணடிச்ச மூச்சுகளெல்லாம் எவ்வளவு விலை மதிக்க முடியாததுன்னு இப்போதான் புரியுது. ஒரே ஒரு மூச்சு எடுத்து அவங்கிட்ட மன்னிச்சிடுன்னு சொல்லியிருந்தா இந்த மரண வலி கூட இவ்ளோ கொடூரமா இருந்திருக்காதேன்னாரு. ஆமாங்க, ஒவ்வொரு மூச்சும் ஒரு வாய்ப்பு. அத வீணாக்காதீங்க. மூச்சு போலவே நாம விதைக்கிற இன்னொரு விலைமதிப்பில்லாத விஷயம் நேரம். இந்த உலகத்துல நாம இழந்த எதை வேணும்னாலும் போராடி திரும்ப வாங்கிடலாம். போன பணத்தை மறுபடியும் சம்பாதிக்கலாம். போன ஆரோக்கியத்தை கூட கவனமா இருந்து மீட்டெடுக்கலாம். ஆனா கடந்து போன ஒரு நொடிய, ஒரே ஒரு கணத்தை இந்த பிரபஞ்சத்தோட எந்த சக்தியாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது. நேரம் அது திரும்பி வராத ஒரே செல்வம். நம்ம வாழ்க்கை ஒரு நேர்கோடு மாதிரி தாங்க. பிறப்பு அதோட ஆரம்ப புள்ளி. இன்று அப்படிங்கிறது நாம இந்த நொடியில நிக்கிற இடம். ஆனா கடைசி புள்ளி எங்க இருக்கு? அது யாருக்குமே தெரியாது. அதுதான் அந்த கேள்விக்குறி. இந்த நிச்சயமில்லாத பயணத்துல நம்ம கையில இருக்கிற இந்த இன்றுங்கிற பொக்கிஷத்தை, இந்த நேரத்தை நாம எப்படி விதைக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையையே தீர்மானிக்க போகுது. ஒரு அப்பா இருந்தாரு. வேலை பொறுப்புன்னு எப்பவும் கடிகாரம் உள்ளோடையே ஓடிக்கிட்டு இருந்தாரு. அவரோட சின்ன பையன் ஆசையா வந்து, அப்பா என் கூட விளையாடுங்கப்பான்னு கேட்பான். அதுக்கு அவரு, நாளைக்கு விளையாடலாம் கண்ணா, அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுவாரு. பையன் வளர்ந்தான். ஒரு நாள் 11 வயசுல வந்து கேட்டான், அப்பா உங்க கூட கொஞ்சம் பேசணும். அப்பா சொன்னாரு, கண்டிப்பா பேசலாம், நாளைக்கு பேசலாம். ஆனா அந்த நாளே வரவே இல்ல. மறுநாள் காலையில அந்த அப்பா இல்ல.
அந்த மகனோட வாழ்க்கையில நாளைங்கிற வார்த்தை ஒரு ஆறாத காயமா, ஒரு நிறைவேறாத ஏக்கத்தோட அடையாளமா மாறிப்போச்சு. அன்ப விதைக்க வேண்டிய நேரத்தை ஒருபோதும் தள்ளி போடாதீங்க. அந்த நாளை சில சமயங்கள்ல வர்றதே இல்ல. நாம விதைக்கிற விதைகளிலே ரொம்ப சக்தி வாய்ந்தது எது தெரியுமா? வார்த்தைகள். அது வெறும் சத்தத்தோட தொகுப்பு கிடையாது. அதால ஒரு உயிரை கொடுக்கவும் முடியும், ஒரு உயிரை எடுக்கவும் முடியும். ஒரு நல்ல சொல் காஞ்சு போன நிலத்துல பெய்கிற முதல் மழை மாதிரி மனசு குளிர்விக்கும். அதே சமயம் ஒரு தீய சொல் பசுமையான காட்டையே பொசுக்கிற ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி இதயத்தை எரிச்சிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல வார்த்தை தற்கொலை பண்ணிக்க போற ஒருத்தருக்கு உயிர் கொடுக்குது, தோத்து போன ஒருத்தருக்கு நம்பிக்கையை உருவாக்குது, பிரிஞ்சு போற உறவுகளை மறுபடியும் ஒண்ணு சேர்க்குது. ஆனா ஒரே ஒரு தீய வார்த்தை அது ஒருத்தரோட மனசை கொள்ளுது, நம்பிக்கையை வேரோடு சாய்க்குது, பல வருஷ உறவுகளை ஒரே நொடியில உடைச்செறியுது. நம்ம நாக்குல இருந்து வர ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதைங்கிறத நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது. ஒரு பையன் படிப்புல ரொம்ப பின்தங்கி இருந்தான். எல்லாரும் அவனை மண்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. ஆனா அவனோட ஆசிரியர் ஒருத்தர் மட்டும் ஒரு நாள் அவனை தனியா கூப்பிட்டு சொன்னார், கவலைப்படாதடா, மத்தவங்கள பாக்காத, உனக்குள்ள ஒரு தனித்திறமை தூங்கிட்டு இருக்கு, நீ ஒரு நாள் நிச்சயம் பெரிய ஆளா வருவ. அந்த ஒரே ஒரு வாக்கியம் அந்த பையனோட வறண்ட மனசுல ஒரு நம்பிக்கை விதையா விழுந்துச்சு. பல வருஷங்கள் கழிச்சு அவன் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆனான். தான் ஆசிரியரை சந்திச்சு சொன்னா, ஐயா, அன்னைக்கு நீங்க ஏன் மேல நம்பிக்கை வச்சு விதைச்ச அந்த ஒரு விதைதான் இன்னைக்கு இந்த ஆலமரமா வளர்ந்து நிக்குது. இதுக்கு நேர் மாறான ஒரு கதையையும் கேளுங்க. ஒரு அப்பா தம் மகனோட சின்ன தவறுக்காக கோபத்துல கத்துனார். உன்னால ஒண்ணுமே முடியாது, நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. அந்த வார்த்தைகள் கூர்மையான கத்தி மாதிரி அந்த குழந்தையோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அது ஒரு விஷ விதையா வளர்ந்து அவனோட தன்னம்பிக்கைய மொத்தமா அழிச்சிடுச்சு. அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்கிறதுக்கு பயந்தான். ஏன்னா அவனோட அப்பா விதைச்ச அந்த தீய விதை அவன் காதுகள்ல ஒரு சாபம் மாதிரி ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. வார்த்தைகளை ரொம்ப கவனமா விதைப்போம். வார்த்தைகளுக்கு அப்புறம் நாம விதைக்கிற ரொம்ப முக்கியமான விதைகள் நம்மளோட செயல்கள். குறிப்பா நாம மத்தவங்களுக்கு குடுக்கறதும் உதவி செய்யறதும். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நாம செய்யற ஒரு சின்ன உதவி கூட நம்ம துளி கூட எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிகப்பெரிய அறுவடையா நம்மள வந்து சேரும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரு. அவரு தினமும் தம் வீட்டு வாசல்ல பசியோட நிக்கிற ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்தாரு. காலம் ஓடுச்சு. அந்த செல்வந்தர் தன்னோட சொத்தையெல்லாம் இழந்து ரொம்ப வறுமைக்கு ஆளானார். ஒரு நாள் பசி மயக்கத்துல தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஹோட்டல் முதலாளி அவரை கூப்பிட்டு, ஐயா, உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க, காசெல்லாம் வேண்டாம்னு சொன்னாரு. செல்வந்தருக்கு ஆச்சரியம். நான் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முதலாளி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஐயா, பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு வாசல்ல தினமும் சாப்பாடு வாங்குற அந்த ஏழை நான் தான். நீங்க அன்னைக்கு விதைச்ச கருணை வததான் இன்னைக்கு இந்த உணவா உங்க பசிய போக்க வந்திருக்கு. பாத்தீங்களா, இதுதான் ஒரு நற்செயலோட வாழ்க்கை சக்கரம். இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன உதவிய செய்றீங்க, அது ஒரு விதை. காலோன்ற தண்ணி பட்டு அது மெதுவா பூமிக்கு அடியில வேர் விட்டு வளருது. பல வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு உண்மையிலே தேவைப்படுற ஒரு நேரத்துல அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து பிரதிபலன்கிற கனிய உங்களுக்கு கொடுக்குது. இதே மாதிரி இன்னொரு உண்மை கதை. ஒரு காலேஜ் பையன் தினமும் ஒரு வயசான பாட்டி ரோட்ட கடக்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து அவனோட நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு உதவி செஞ்சு வந்தான். இது பல மாசங்கள் தொடர்ந்தது. வருஷங்கள் ஓடிச்சு. அந்த பையன் படிச்சு முடிச்சு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு இன்டர்வியூ போனான். அங்க இன்டர்வியூ எடுத்த அதிகாரி அவனை பார்த்து, உன்னை எனக்கு தெரியும்னு சொன்னார். பையனுக்கு குழப்பம். அந்த அதிகாரி சொன்னார், நீங்க தினமும் ரோட்ட கடக்க உதவி செஞ்ச அந்த பாட்டி என் அம்மா. அவங்க உங்களோட நல்ல குணத்தை பத்தி என்கிட்ட கண்ணீரோட அடிக்கடி சொல்லுவாங்க. உங்கள மாதிரி நல்ல மனசுள்ளவங்க தான் எங்களுக்கு தேவை. அன்னைக்கு அவன் செஞ்ச அந்த சின்ன உதவி அவனோட எதிர்காலத்துக்கான கதவையே திறந்து வச்சுது. நாம விதைக்க வேண்டிய விதைகளிலே ரொம்ப கஷ்டமான ஆனா ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு விதை இருக்கு. அது என்ன தெரியுமா? மன்னிப்பு. நிறைய பேரு மன்னிக்கிறது ஒரு பலவீனம்னு, ஒரு தோல்வின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில மன்னிப்புங்கிறது தான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய பலம். அது அடுத்தவங்களுக்காக இல்ல, நமக்குள்ள இருக்கிற கோபம், வன்மங்கிற பாரத்தை இறக்கி வச்சு நம்ம ஆன்மாவை சுதந்திரமாக்குற ஒரு செயல். 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. ஒரு சின்ன நிலத்தகராறுல அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஈகோங்கிற ஒரு சுவர் 2 பேருக்கும் குறுக்க வந்து நின்னுச்சு. 2 பேரும் பேசிக்கிறது நிறுத்திட்டாங்க. 1 நாள் 2 நாள் இல்ல, 10 நீண்ட வருஷங்கள் ஓடிப்போச்சு. ஒரே ஊர்ல இருந்தும் அந்நியர்கள் மாதிரி ஒருத்தர் பார்க்காம பேசாம வாழ்ந்தாங்க. ஒரு நாள் அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. தம்பிக்கு விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்தான். அண்ணனோட கைய பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதான். 2 பேர் கண்ணுலயும் தண்ணி. அப்போதான் 2 பேருக்கும் உரைச்சுது, எதுக்காக சண்டை போட்டோம்? அந்த உயிரில்லாத நிலத்தை விட இந்த உயிருள்ள உறவு எவ்ளோ முக்கியம்னு.
மன்னிப்புங்கிற விதைய விதைக்க தாமதப்படுத்தினதால 10 வருஷ விலைமதிக்க முடியாத காலத்தை அவங்க இழந்திருந்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுவோம். நம்ம வீடுகள்ல பெரிய சண்டைகளோ பிரச்சனைகளோ இல்லாம அமைதியாவே ஒடிஞ்சுகிட்டு இருக்கிற உறவுகள் நிறைய இருக்கு. ஏன் தெரியுமா? பேசாம இருக்கிறது, அடுத்தவங்க வழிய புரிஞ்சுக்காம இருக்கிறது, நான் சொன்னதுதான் சரின்னு பிடிவாதமா இருக்கிறது. இந்த மௌனமும் ஈகோவும் தான் பல வீடுகளோட நிம்மதிய சத்தமே இல்லாம சிதைக்குது. ஒரு உறவு உடையறதுக்கு ஒரு பெரிய காரணம் தேவையில்ல. சில நேரங்கள்ல பேசாம இருக்கிற ஒரு நாளே போதும். ஆனா உடைந்த உறவை சரி செய்ய பல நேரங்கள்ல ஒரே ஒரு வார்த்தை போதும்: மன்னிக்கவும். ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க யாருக்கிட்டயாவது பேசாம இருக்கீங்களா? உங்க ஈகோ அந்த உறவை விட உங்களுக்கு அவ்ளோ முக்கியமா? ஒரு நாள் அந்த மனுஷங்க நம்ம வாழ்க்கையில இல்லாம போகும்போது, ஐயோ அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமேன்னு வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அந்த வருத்தம் ஒரு நீங்காத சுமையா நம்மள வாழ்க்கை முழுக்க அழுத்திக்கிட்டே இருக்கும். நாம் நல்லதை விதைத்தால் இந்த உலகமும் அழகாகும், மறுமையும் நிம்மதியாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எதனை கற்றுக்கொண்டீர்களோ அதனை வாழ்வில் எப்படி கொண்டு வரலாம் என்று சிந்தித்துக் கொண்டே இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். This is yours Life Parables.